மாவட்டம் திருத்தணியில் ரயில் நிலைய பலகையில் உள்ள இந்தி எழுத்துக்களை மை பூசி அளித்த திமுகவினர் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருத்தணி திமுக இளைஞர் அணி சார்பில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர் அணி நிர்வாகிகள் கொடிகளை கையில் ஏந்தி திருத்தணி முக்கிய சாலையில் வழியாக ஊர்வலமாக சென்று திருத்தணி ரயில் நிலையம் சென்று அங்கு இருக்கக்கூடிய 3 மேடைகளில் உள்ள பெயர் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த இந்தி மொழி எழுத்துக்களை கருப்பு மொழியால் பூசி அழிக்கும் போராட்டத்தில் திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. அது மட்டுமின்றி ரயில் நிலையத்தில் நுழைந்து பெயர் பலகையை இருந்த இந்தி எழுத்துக்களை அழித்து 50க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.